Hi guys, welcome back to my channel. நாம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடையில தாங்க இருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்ம இப்போ ஒரு ட்ரிப் ஒன்று ஆரம்பிக்கிறோம். அதாவது திருச்சியில இருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயின்ல போக போறோம். அந்த ட்ரெயினோட அனுபவம் நமக்கு எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம நம்ம சென்னைக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோக்குள்ள நம்ம போட போறோம். அடுத்தடுத்து நீங்க ஃபுட்டு பார்க்கலாம், சென்னையோட நைட் லைஃப் பார்க்கலாம். இப்போ கோயம்பேடு வந்து பாத்தீங்கன்னா என்ன நிலைமையில இருக்குன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க புதுசா சென்னைக்கு யாராவது வர்றீங்க, வந்துட்டு இப்போ நீங்க என்னென்ன சிரமம்லாம் மேற்கொள்வீங்க, அது மட்டும் இல்லாம சென்னையில எங்க ஃபுட் ரொம்ப கம்மியா இருக்கும், எங்க ரூம் எல்லாம் கம்மியா இருக்குன்னு சொல்லி நம்ம வீடியோல அடுத்தடுத்து போட போறோம். மறக்காம பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோ எதற்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சி டு சென்னை ட்ரெயின்ல போறோம். ஒருவேளை நீங்க போறதா இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, ஒரு நல்ல அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், இப்போ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா திருச்சி போக முடியலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிறது எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடி ஜங்ஷனில் தான் இருக்கோம். நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு. டிக்கெட்டை பாருங்கள். இதுதான் நம்ம வாங்கின காரைக்குடியோட டிக்கெட்டு. கிட்டத்தட்ட 50 ரூபா போட்டாங்க டிக்கெட் ரேட்டு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஸ்டேஷன் பிரச்சனை ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்ன ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நான் வந்து அவர்கிட்ட போய் டிக்கெட் கேட்டேன். 50 ரூபா டிக்கெட் கொடுங்க. நான் 50 ரூபா சொன்னதே அந்த டிக்கெட் கவுண்டரில் இருக்கிறது புரியலை. ஸோ ரொம்பவே சிரமப்பட்டு அங்கே நிற்கிறவங்க ரொம்ப படாத பாடு போகிறாங்க. ஆனால் உள்ள தமிழ் ஆளுகள் இருக்காங்க. ஆனால் எதுக்கு கவுண்டரில் வந்து இவங்களை வந்த மாதிரி ஹிந்திக்காரங்க விட்டுருக்காங்க நமக்கு தெரியல. கான்வர்சேஷன் ரொம்பவே பிரச்சனையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலை நடந்துச்சு. நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் அங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ட்ரெயினுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறேன். இங்கே நிறைய கட்டுமான வேலைகள் நடக்கிறதுனால இங்கே வந்து ட்ரெயின் வரது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஆனால் பரவாயில்ல, நல்லா நீட்டாக தாங்க இருக்குது. அது மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் காரைக்குடி வரணும் அப்படின்னா தாராளமாக வாங்க. டைமிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க, முன்னாடி வந்து மாட்டிக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்க்கலாம், ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். ஜன்னல் சைடு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறினேன், நான் ட்ரெயின் ஏறினேன். ரொம்பவே கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. அவ்வளோ பெரிய கூட்டம்லாம் கிடையாது. ஏதோ ஓரளவு ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம இன்னும் பார்க்க போகிறோம்னா ட்ரெயினில் இருக்க டாய்லெட் ரூம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ட்ரெயினில் நீங்கள் வரீங்க அப்படின்னா என்னென்னலாம் நீங்கள் பாதுகாக்கணும், எங்கெங்கெல்லாம் வரணும். இப்போ நான் வந்த ட்ரெயின் என்னன்னு தெரியல. இப்போ நான் திருச்சியை தாண்டி போயிட்டுருக்கேன். ரொம்பவே சுத்தமாக இருக்குன்னு தான் சொல்லலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். பாத்ரூம் எப்படி இருக்குது, வாஷ் பேசின் நம்மளை பாருங்கள், நல்லா தான் இருக்கும். பாருங்கள், தண்ணி வருதான்னு பார்ப்போம். நல்லா தண்ணி நல்லாவே இருக்குது. என்னன்னு தெரியல, நாளோ என்னமோ தெரியல, வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கலாம். எனக்கு வந்து ட்ரெயினில் எடுக்க பயம். என்ன ரீசன்னா, செல்லுக்கு கீழே வந்துச்சுன்னா பஸ் ஏன்னா எப்படி எடுத்து போடலாம். இப்போ ட்ரெயினில் நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. விழுந்தது தான். கயிறை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கேட்பேன். ஸோ அந்த பயத்திலே நான் எடுக்காமல் ரொம்ப நேரம் வந்துக்கிறேன். காட்டுறேன் உங்களுக்கு பேக்கு. சரிதா, வேற லெவலில் போயிட்டுருக்கு. நம்ம வந்து டாய்லெட் ரூம் பார்ப்போம், எப்படி இருக்குது டாய்லெட் ரூம் எப்படி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு இந்த என்னோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் நான் ஏறும்போது என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா, நம்ம வந்து ட்ரெயினில் ஏறி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன், அதாவது நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிறோம்னா நமக்கு இந்த ஊருன்னு சொல்லும் போது அதை திருச்சின்னு சொல்கிறதுக்கே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு நிறைய பேருக்கு. ஸோ அது மட்டும் தான் பிரச்சனை. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் தண்ணி வரலாம் ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இப்போ டாய்லெட் ரொம்ப நீட்டாக இருக்கா, சுத்தமாக இருக்கிறது உள்ளே போய் காட்டுறேன், பார்த்து தர முடியும். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ப மாட்டீங்க, டாய்லெட் ரூமாக தான் இருக்கும். என்ன ஒன்று, கதவுலாம் கொஞ்சம் ஒர்க் ஆகாமல் இருக்குது. மற்றபடி டாய்லெட்லாம் ரொம்பவே நீட். வாஷ் பேஷன்லாம் ரொம்பவே சுத்தமாக இருக்குது. இந்த வாஷ் பேஷன் தண்ணி வருதான்னு பார்க்கலாம். தண்ணியும் நல்லா வருது. ஏறினட்டு இன்னொன்று கதவு மட்டும்தான் கொஞ்சம் கொண்டு இல்லை. மற்றபடி பார்த்தீங்க நான் வந்த ட்ரெயினாக என்னமான்னு தெரியல, எல்லாமே நல்லா இருக்கு. நோ ஸ்மோக்கிங்லாம் போட்டு வச்சிருக்காங்க. பார்க்கலாம் நீங்கள், நோ ஸ்மோக்கிங் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்கு. போய் சொல்லக்கூடாது. நீங்கள் வந்து எப்போனா என்ன ட்ரெயினும் தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. ஓகேவா? சரி, நம்ம சென்னை போயிட்டு நெக்ஸ்ட் வந்து சென்னை போனது ஒரு வீடியோ நான் போனேன். இந்த பாத்ரூம் நான் காட்டணும்னு என்ன ரீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தெரியணும்ல, ட்ரெயினில் வரோம் புக்கிங். இப்போ இந்த ட்ரெயின் நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூட்டம் இந்த ட்ரெயினில் பொறுத்த வரைக்கும் இல்லை. மற்ற ட்ரெயின் எப்படின்னு தெரியல. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட தான் கடைக்கு போயிட்டுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிலேருந்து ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைமிங் டிலே ஆயிடுச்சு. ஸோ 9:30 தான் ட்ரெயின். அதனால் இப்போ நான் கடைக்கு போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லி கடைக்கு போயிட்டுருக்கேன். ஓகேவா?
கடையில் போய் சாப்பிட்டு இப்போ மணி 8 மணி தான் ஆகுது. ஒரு 9 மணி போல் நம்ம போயிட்டு இப்போ திருச்சியில் இறங்கிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கேருந்து நேராக போயிட்டு நம்ம ட்ரெயின் தான் எடுத்து புக் பண்ண போகிறோம். சரியா? சரி, ஓகே. நம்ம போய் அப்படியே பார்த்துட்டே இருங்க. நான் இனிமேல் சென்னைக்கு போனதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்து போட போகிறேன். ஓகேவா? பாய். எந்த ரெஸ்டாரண்ட்னு தெரியலைங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சு. அந்த ரெஸ்டாரண்ட் போயிட்டேன். சாப்பாடு ரொம்ப நல்லா வந்துச்சு. 2 புரோட்டா 2 ஆஃப் ஆயில் வாங்கி சாப்பிட்டேன். சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பில்லு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 40 ரூபா வந்துச்சு. நீங்கள் அதாவது ரயில்வே ஸ்டேஷனை விட்டு வெளியே திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளியே வரும்போது ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் பாருங்கள். ரொம்ப ஒரு முஸ்லீம் ஹோட்டல் தான். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாஜ் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து திருச்சி ஜங்ஷனில் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. ஆமாம், இது ஒரு 6 மாதமாக இங்கே தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இது 5 மினிட்ஸ் வந்து 50 ருபீஸு, 10 மினிட்ஸ் 100, 15 மினிட்ஸ் 130, ½ hour 250 பண்ணுறாங்க. இது பேக் பெயின் ரிலீவ் பண்ணிவிடும். நல்லா ரிலாக்ஸ் பேக் பெயின் ரிலீவ் பண்ணிவிடும். இந்த ட்ரெயின்லேருந்து வருவாங்க, ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, அவங்களாம் ரிலாக்ஸ் பண்ணிவிடும். நல்லா சூப்பராக இருக்கும். இது மேக்ஸிமம் இந்த 24 ஹவர்ஸ் இருப்பாங்க. ஆள் மாற்றி மாற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் மேக்ஸிமம் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இருப்பேன். ஈவினிங் தான் நான் மேக்ஸிமம் இருப்பேன். ஈவினிங் 4 to மார்னிங் 9 o'clock வரையும் இருப்பேன். நைட்டு ஃபுல்லாக இயங்கும். இந்த பேக் சைடு வந்து பெயின் இருந்துச்சுன்னா அவங்க ஃபுல்லாக பால்மாக இருக்கும், உருண்டையாக அது உருட்டிக்கிட்டே இருக்கும். நல்லா சைடு ஃபுல்லாக எஃபெக்ட் எல்லாம் இது பண்ணி இடுப்புல இருந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் நல்லா பண்ணும். கைக்கு நல்லா அந்த அமுக்கி விடும். காலுக்கு நல்லா ரோலிங் மாதிரி பாதத்தில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விடும். நல்லா பாதத்துக்கு ரத்த ஓட்டம் நல்லா சீராகும். கண்டிப்பாக பார்க்க சொல்லுங்கள். ஓகே. இப்போ தாங்க எக்மோரில் வந்து நம்ம இறங்கி வந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம் என்ன பண்ணால், நம்ம எக்மோரில் இறங்க வேண்டியது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டி நகரில் இறங்கி வந்துட்டு இருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே வந்து 10:50க்கு ட்ரெயின் எடுத்தாங்க. இங்கே வந்து 3:30க்கு இறக்கி விட்டாங்க. நீங்கள் ஒருவேளை திருச்சியிலேருந்து இங்கே வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு ட்ரெயினில் மட்டும் ஏறிடாதீங்க தயவு செஞ்சு. என்ன ட்ரெயின்னா, திண்டுக்கல் வழியாக ஒரு 9 ஹாலுக்கு வந்து ஒரு வண்டி வரும். அதில் ஏறிங்க சரியான கூட்டமாக வரும். ஆனால் உங்களுக்கு எந்த வண்டியில் வரணும் நான் சொன்னேன், திருச்சியிலேருந்தே ஒரு வண்டி எடுப்பாங்க சென்னைக்கு. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஆல்ட்டு போட்டுருவாங்க. போட்டாங்கன்னா அந்த வண்டியில் நீங்கள் முன்னாடியே டிக்கெட் பிடிச்சி வச்சுக்கணும். உட்காந்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வர முடியும். அந்த வண்டியில் வாங்க. உங்களுக்கு சீக்கிரமே வந்து பெரிய ஸ்டாப்லாம் நிற்கல. சென்னையில் வந்து 2 ஸ்டாப் தான் நிற்கிறாங்க, 3 ஸ்டாப் நிற்கிறாங்க. ஒன்று தாம்பரம், இன்னொன்று வெஸ்ட் மாம்பலம், இன்னொன்று வந்து எக்மோர். 3 ஸ்டாப் தான் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குயிக்காக வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சீட்டு பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெட்ரு. சரியா? நான் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம். இப்போ உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன் பாருங்களேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டீங்க தெரியுமா, அது எந்த ஏரியா தெரியுமா? ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தாங்க. பாருங்கள், உங்களால் நம்ப முடியுமா? எப்போயுமே 24 மணி நேரமும் செம்ம கூட்டமாக இருக்கும். இப்போ காலையில் ஒரு 3 மணின்றனால ரொம்பவே கூட்டமே இல்லாமல் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். டோட்டலி சுத்தமாக எம்டியாகவே இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. சரியா? காலங்காத்தால் ஒரு 4:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் முடிச்சுட்டு நம்ம காலையில் வந்து அடுத்தது ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இன்றைக்கி என்ன கிழமை?